ஸோ இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பையோட சைட்ல இருக்கிறது தான் டியூப்ஸுங்கிறது. அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் தான் நம்மளுக்கு அந்த குழந்தை உருவாறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனா இருக்கு. இந்த டியூபை கட் பண்ணி நம்ம தையல் போட்டுறதுனால குழந்தை இனி தங்குறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு பெர்மனண்டாவே இல்லாம ஆகிடுது. இதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் இல்ல இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ அப்படி நீங்க வந்து 2 குழந்தைங்க இல்ல 3 குழந்தைங்க அந்த மாதிரியான ஒரு டெலிவரி டைம்ல இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சிசேரியனா அமையுது அப்படிங்கும் பொழுது, இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனையும் நீங்க அந்த குழந்தை பிறக்கிற ஆப்ரேஷனோட சேர்த்து செய்ய முடியுமா அப்படிங்கறத பத்தி உங்க டாக்டர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்னா, இது கன்கரண்ட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிசேரியன் பண்ணும் பொழுது பேபி டெலிவர் பண்ற அந்த ஒரு ஆப்ரேஷனோட சேர்த்து இதை நம்ம வந்து ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். அதோட சேர்த்தே பண்ணிடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ ஒரே ஆப்ரேஷனோட ஃபேமிலி பிளானிங்கும் முடிஞ்சிடும், உங்களோட பேபி டெலிவரியும் முடிஞ்சிடும். ஸோ இந்த மயக்க மருந்து கொடுக்கறது, அனஸ்தீசியா கொடுக்கறது அதெல்லாம் ஒரே ஒரு சர்ஜரியோட முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் எப்படி ஒரு 3 to 4 டேஸ் மாதிரி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டே சிசேரியனுக்கு இருக்கீங்களோ அதோடயே சேர்த்து அந்த ரெக்கவரி எல்லாமே சேர்ந்து முடிஞ்சிடும். தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரியோ இல்லை ஒரு சர்ஜரி மாதிரியோ பண்ணுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்சே இதோட டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து ஏன் வந்து நம்ம இதை யோசிச்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறத சொல்றோம்னா, இது வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு ஸ்டெரிலைசேஷன். இதுல வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றதுங்கிறது சாத்தியம், அது ஒரு ஆப்ரேஷன். ஆனால் அது 100% சக்ஸஸ் கொடுக்கும்ங்கிறது கிடையாது. எப்போ நம்ம இதை செய்யணும்னா, இனி நம்மளுக்கு குழந்தைங்க வேண்டாம், நம்ம ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை செய்ய முடியும். பட் மற்றபடி இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்றதுனால உங்களுக்கு பீரியட்ல வந்து மாற்றமோ, இல்லை உங்களோட செக்ஷுவல் லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சோ, இல்லை உங்களோட ரெக்கவரி ஃபேஸ் ஆஃப் சிசேரியன்ல வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுதோ, அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நார்மலாக எப்படி நீங்கள் சிசேரியனுக்கு ரெக்கவர் ஆக போறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங்கும் சேர்த்து பண்ணும்பொழுதும் ரெக்கவரி இருக்கு. நீங்க உங்க பார்ட்னரோட சேர்ந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட நீங்க இதை டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா சிசேரியனோட சேர்த்து ஃபேமிலி பிளானிங்கும் நீங்க பண்ணிக்கலாம்.